குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸ்ரீ கோரக்கர் சித்தர் அவர்கள் அருள் செய்த சந்திர ரேகை 200 பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 46. பிரிவில்லா பூரணந்தான் பிறழா நின்றோன் பெருமையினை கொஞ்சம் இங்கு புகழ கேண்மோ நெறிப்பிசகா வெகுளி என விரியாதாகும் உலகை இடம் அழைத்து நிலை நிற்க வைப்பான் அரியணை தன்னணையிற்று இடமாய்க் கூவி அறிந்திடவே நேசித்து பூசை கொள்வான் துரியமொடு துரியாதீதங் கண்டு தூணை சிறு துரும்பாக்கி வாசம் செய்வான். தன்னில் பிரிவில்லாமல் இருக்கும் பூரணத்தைக் கண்டு அதையே பற்றி முறை பிசகாமல் தவம் புரியும் சித்தர்களின் பெருமைகளை பற்றி கொஞ்சம் இங்கு சொல்கின்றேன் கேளுங்கள். யோக ஞான நெறிகளில் எப்போதும் முறை தவறாமல் இருந்து கொண்டே பித்தரை போல் திரிவான். உலக மக்கள் அனைவரையும் தன் அருளால் கவர்ந்து இழுத்து தியான தவநிலையை அறிவித்து மெய்ப்பொருள் ஒன்றிலேயே மனதை நிலைநிறுத்தி வைப்பான். தான் இருக்கும் இடத்தை யோக ஞான சாம்ராஜ்யமாக ஆக்கி அன்பர்கள் அழைத்து மெய்ப்பொருளை அறிய வைத்து அனைவரிடமும் மெய்யன்பு பூண்டு மக்கள் தொண்டே மகேசன் தொண்டாக செய்து உலக நன்மைக்காக பாலை அன்னையை நேசித்து பூசை கொள்வான். துரியம் துரியாதீதம் என்ற நிலைகள் யாவையும் கண்டு உணர்ந்து தவம் புரிந்து கொண்டே பெருந்தூணை சிறு துரும்பாக்கி சித்துக்கள் பல செய்து இவ்வுலகில் வாழ்ந்திருப்பான். பாடல் 47. வாசமுடன் பூரணந்தான் வந்துய்த்ததானால் வன்மை என்ற ஞானவில் அழியாதாகும் போசனமும் குறைந்து உடல் பொன்போல் மின்னும் பொங்கரவம் பூண்டவனும் பூதநாதன் ஈசனுடன் எப்போதும் கலந்தே உய்வான். இறப்பினோடு பிறப்பினையும் நீக்கி நின்று மாசற்ற மனமுடைய மன்னனாகி மாநிலத்தில் மாய்கையற்ற வாழ்வாராமே. எப்பொழுதும் பூரண பொருளிலேயே நின்று தவம் செய்யும் நிலை வந்து வாய்த்தது இப்பிறவி பெற்ற பேறு என்பதை அறிந்து பூரணத்திலேயே வாசம் செய்து கொண்டு இருக்க வேண்டும். அதனால் உண்மையான ஞானம் பெற்று உடலுயிரும் வன்மை பெற்று என்றும் அழியாத நிலையடைந்து புகழுடனே வாழலாம். உணவும் குறைந்து போய் உடம்பும் பொன் போல் மின்னும் படமெடுக்கும் பாம்பை கழுத்தில் மாலையாக பூண்டவனும் பஞ்சபூதங்களின் நாதனும் ஆகிய ஈசனுடன் எப்போதும் கலந்து இருந்து சித்தனாக வலம் வருவான். ஈசனை போல் பிறப்பும் இறப்பும் அற்று மாசற்ற மனமுடைய மன்னவனாக இம்மாநிலத்தில் மாயை என்னும் இருளை நீக்கி மாசிலாமணியான பூரணத்திலேயே வாழ்ந்திருப்பான். எவனோ அவனே சித்தன். பாடல் 48. சோதியுடன் சோதியது சுளிக்குமா போல் சூக்குமமாய் இழுத்தகத்தில் இடமேற்றாக்கி பூதி கொண்டு புரிவட்டம் புனைவார் கொம்பு புன்னகையால் ஒரு பாங்கு புகழலாகும் கோதிலன் கொம்பிருந்து கொங்கை பாலும் குமுகுமென ஒழுகி வரும் குறைவிலாது வேதிக்காதுண்டு இலைப்பாரி தூங்கி பேருலகில் நடித்தைய மரவே வாழ்வான். கோதிலன் அப்படின்னா குற்றமில்லாத சோதியுடன் சோதி சேர்ந்து வெகு பிரகாசமாய் சுடர்விட்டு சொலிப்பது போல் இருக்கும் சிவத்தை தரிசித்து வாசியை மிகவும் நுண்ணியமாய் இழுத்து அகத்தில் இடம் கொண்டிருக்கும் மெய்ப்பொருளில் தாக்கி அடக்கு பூவாகிய தீயே நீராக இருப்பதை நன்கு அறிந்து கொண்டு அது உடம்பிலேயே பூரணமான வட்டமாகவும் அதன் முனையே கொம்பாகவும் உள்ளதை உணர்ந்து அதையே கெட்டியாக பற்றி தவம் புனைந்திரு. பராசக்தி புன்னகையுடன் காட்சி கொடுத்து மேலும் நுட்பமான ரகசியங்களை உபதேசித்து அருள்வாள். அதனால் குற்றமில்லாத வாளை அன்னையால் கொம்பு முனையிலிருந்து கொங்கை பால் என்னும் அமிர்தம் குமு குமுவென பொங்கி உன்னாக்கில் ஒழுகி வருவதை உணர்ந்திடு. அவ்வாறு ஒழுகி வரும் அமிர்தத்தை குறைவின்றி பேதமில்லாமல் எப்போதும் தவத்தால் உண்டு கொண்டே நன்கு இலைப்பாரி தூங்கி இப்பேருலகில் ஏதும் அறியாதவன் போல் நடித்து
அச்சம் ஏதுமின்றி அஞ்சா நெஞ்சோடு வாழ்பவனே சித்தன். பாடல் 49. ஐயமர அம்பரமேல் அமைந்த கோடு அண்ணாக்கு உச்சி மையம் மந்திர தூபி துய்ய நதி நவகோண நதி துறை நீர் பாய்ச்சல் தொந்தமெனும் லலாட பூட்டுளை மேலுச்சி உய்யுமுயிர் ஓங்கார கோட்டை விந்து உருண்டு பருமணியாக திரண்டுள் எய்தும் செய்வதனைத்தும் சிதறாது சீவன் தன்னை சிக்கிடுவன் பூரணந்தான் ஈரிட்டின்னே. சந்தேகமில்லாத தங்கமாய் அகாரம் என்ற அம்பரத்தின் மேல் அமைந்த ஓரெழுத்து கோடுதான் அண்ணாக்கு உச்சி புருவமத்தி மந்திரத்தூண். அதில் ஓடும் நீரே சுத்த கங்கை. நவவாசல் வழியாக வெளியேறி பாயும் நீர்களை விடுத்து சொந்தமாக போகா புனலாக உடம்பில் நின்று ஆடும் நீரே லலாட போட்ட. அதுதான் 10ஆம் வாசலின் மேல் இருக்கும் உச்சி. அங்குதான் உயிர் ஓங்கார கோட்டையாக விளங்குகின்றது. அதற்குள் தான் விந்து உருண்டு பருமணியாக திரண்டு எய்தி நிற்கின்றது. அந்த மெய்ப்பொருள் ஒன்றிலேயே மனதை நிறுத்தி செய்கின்ற காரியங்கள் அனைத்தும் சிந்தாமல் சிதறாமல் நினைத்த வண்ணமே நடக்கும். சீவனாகிய உயிரை அறிந்து அதனுள்ளேயே நின்று யோகஞான சாதகம் செய்து வருபவர்களின் சிந்தையிலே சிக்கிடுவான் சிவன். 16 கலையாக திகழ்ந்து 16 பேறுகளையும் தர வல்லது பூரணமே என தெளிந்து அதையே எண்ணி தவம் புரிந்திடுங்கள். பாடல் 50. ஈரெட்டு வயதாக என்றும் காண்பான் என் 3ஆம் ஈரெட்டும் இடையே கூட்டி ஓரெட்டா 9வும் உயர தூக்கி ஓங்கார கோட்டை அதனுள்ளே பாய்ந்து நேரெட்டாம் நீடு ஒழி நெடிய காலம் நியமமுடன் வடிவு கொண்டு மூச ட்ரூவி பேரெட்டான் தானொன்று ஈராக பிறழாதான் கலந்திடுவான் சிவயோகம்மே. பூரணத்தில் நின்று யோகம் செய்யும் சாதகன் என்றும் 16 வயது இளைஞனை போல் காட்சி தருவான். 3 மண்டல தூணாகிய 3ஆம் கண்ணில் 82 என்னும் மந்திரத்தினால் இடைப்பிங்களையால் வாசியை கூட்டி என் சான்புடம்பில் உள்ள 9 வாசல்களையும் அடைத்து ஓங்கார கோட்டை என்னும் உயிர் உலாவும் இடத்தில் வாசியை உயர தூக்கி பாய்ச்சி நில்லுங்கள். 8ஆகிய ஆ விற்கு முதல் எழுத்தாகிய ஓர் எழுத்திலேயே நின்று தியானம் செய்யுங்கள். இயம நியம நிதியை நித்தியம் முறையாக கடைபிடித்து யோகஞான சாதனையில் ஈடுபடும் சாதகர்கள் அழகான வடிவம் கொண்டு விளங்கி நீடோழி நெடிய காலங்கள் வாழ்ந்து மரணத்தை வெல்வார்கள். 82ஆக உள்ள அகார உகார ஆ என்பது 8ஆக விளங்குகிறது. இந்த அகாரத்தில் 12 கலையாகிய சூரியன் ஒன்றிலேயே 16 கலையான சந்திரனை முறையாக தவறாமல் கலப்பதுவே சிவயோகம் ஆகும்.